வணக்கம். இது தி டீப் டைவ். இன்னைக்கு நாம ஓஷோவோட தம்மபதம் சொற்பொழிவு தொடரிலிருந்து ஒரு ஆடியோவை எடுத்து ஆழமா அலச போறோம். ஆமா, இது அவரோட 71வது சொற்பொழிவு. இதுல புத்தர் சொன்ன 4 கதைகளை ஓஷோ விளக்குறார். ஆனா இது வெறும் கதைகள் இல்ல. கரெக்ட். இது நம்ம ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலயும் தினமும் நடக்கிற ஒரு உள்மன போராட்டத்தோட ஒரு வரைபடம் மாதிரி. சரியா சொன்னீங்க. நாம இத இப்படி பார்க்கலாம்னு நினைக்கிறேன். நிகழ்காலத்துல வாழ்றது தான் ஞானம்னு சொல்றாங்க. ஆனா அந்த நிகழ்காலத்தை நம்மகிட்டேருந்து திருடுறதுக்கு 4 பெரிய திருகர்கள் நமக்குள்ளேயே இருக்காங்க. இன்னைக்கு புத்தரோட கதைகள் மூலமா அந்த 4 திருடர்களையும் ஓஷோ எப்படி அடையாளம் காட்டுறாருன்னு பார்க்கலாம். வாங்க இந்த தேடலை தொடங்கலாம். சரி, அப்போ முதல் திருடன். முதல் கதை ஒரு கல்யாண வீட்ல நடக்குது. பொதுவா கல்யாணம் மாதிரி ஒரு நல்ல நிகழ்ச்சிக்கு சன்னியாசிகளை கூப்பிடுற வழக்கம் இல்லையா? ஆமா, இந்தியால அந்த வழக்கம் இல்ல. ஆனா புத்தர் இந்த மரவை உடைச்சிட்டு தன்னோட 1000 பிக்குகளோட அந்த கல்யாணத்துக்கு போறாரு. ஏன்? இதுவே ஒரு பெரிய கேள்வியா இருக்கே. இதுக்கு ஓஷோ ஒரு ஆழமான உளவியல் காரணத்தை சொல்றாரு. அதாவது பிறப்பு, கல்யாணம், இறப்பு, இந்த மாதிரி வாழ்க்கையோட முக்கியமான கட்டங்கள்ல ஒரு மனுஷனோட மனம் ஒரு ஈரமான களிமண் மாதிரி ரொம்ப இழகின ஒரு நிலையில இருக்குமா. அப்போ பதியற எந்த ஒரு விஷயமும் ஆணி அடிச்ச மாதிரி மனசுல ஆழமா பதிஞ்சிடும். புத்தர் அந்த தருணத்தை பயன்படுத்திக்க நினைக்கிறார். சரி, அந்த கல்யாணத்துல என்ன நடக்குது? மணப்பெண் ரொம்ப பக்தியோட புத்தர் கால்ல விழுந்து வணங்குறான். ஆனா அவ பக்கத்துல நிக்கிற அந்த மணமகனோ இதை எதையுமே கவனிக்கலையா? அவன் பார்வை மொத்தம் தன் மனைவி மேலதான் இருக்கு. அவளை ஒரு காம பொருளா பார்த்து ராகஹக்னி, அதாவது காம நெருப்புல எரிஞ்சிட்டு இருக்கான். அப்போ புத்தர் 1000 பிக்குகள் இதெல்லாம் அவன் கண்ணுக்கே தெரியலையா? தெரியவே இல்ல. இது நம்புற மாதிரியே இல்லையே. 1000 பேர் இருக்கிற ஒரு கூட்டத்தை எப்படி ஒருத்தரால கவனிக்காம இருக்க முடியும்? ஓஷோ இத ரொம்ப அழகா விளக்குறாரு. ஒரு தீவிரமான ஆசை நம்ம மனசை ஆக்கிரமிக்கும் போது அது ஒரு தற்காலிக குருட்டுத்தனத்தை உருவாக்கிடும்னு சொல்றாரு. ஓ, ஒரு டெம்பரரி பிளைண்ட்னஸ் மாதிரி. அதேதான். இது இன்னைக்கும் நடக்குது. ஒரு புது போன் வாங்கணும்னு தீவிரமா ஆசைப்படுற ஒருத்தர்கிட்ட நீங்க என்ன பேசினாலும் காதுல விழாது இல்லையா? ஆமா, கரெக்ட். அவங்க கண்ணுக்கு அந்த போன் மட்டும்தான் தெரியும். அதே நிலைமைதான் அந்த இளைஞனுக்கும். அவன் உடம்புதான் கல்யாண வீட்டுல இருந்துச்சு, ஆனா அவன் மனசுக்குள்ள முதல் இரவு நடந்துட்டு இருந்துச்சு. அவனோட ஆசைங்கிற திருடன் நிகழ்காலத்தை முழுசா திருடிட்டான். அப்புறம் புத்தர் என்ன செஞ்சாரு? புத்தர் அவன் மேல கருணைப்பட்டு தன் சக்தியால ஒரு கணம் அவனுக்கு அவன் மனைவி கண்ணுக்கு தெரியாத மாதிரி செஞ்சிடுறாரு. ஒரு நிமிஷம், இங்க புத்தர் செய்யறது ஒரு தந்திரம் மாதிரி தெரியலையா? கருணையின் வடிவம்னு சொல்றோம், ஆனா இங்க அவர் அவனை ஒரு விதத்துல ஏமாத்துறாரே. அருமையான கேள்வி. ஓஷோ சொல்றார், இது தந்திரம் இல்ல, இது ஒரு அதிர்ச்சி வைத்தியம், ஷாக் ட்ரீட்மெண்ட் மாதிரி. ஷாக் ட்ரீட்மெண்டா? ஆமா, அந்த இளைஞன் ஏற்கனவே காமம்ங்கிற ஒரு மாயையில ஒரு கனவுல தான் இருக்கான். கனவுல இருக்கிறவனை எழுப்ப நம்ம லேசா தட்டி எழுப்புவோம் தானே? ஆமா. அது மாதிரி புத்தர் அவனோட காம கனவை ஒரு நொடி கலைக்கிறார். மனைவி கண்ணுக்கு தெரியாம போனதும் அந்த இளைஞன் அதிர்ச்சியாகி நிமிர்ந்து பார்க்கறான். அப்போதான் முதலா அவன் கண்ணுக்கு புத்தர் தெரிகிறார். வாவ்! அந்த அதிர்ச்சி தான் அவனோட கவனத்தை நிகழ்காலத்துக்கு கொண்டு வருது. சரியா சொன்னீங்க. அந்த ஒரு கணத்துல அந்த இளைஞனை பார்த்து புத்தர் சொன்ன போதனை என்ன? புத்தர் சொல்றார், ராகத்துக்கு அதாவது காம ஆசைக்கு சமமான நெருப்பில்லை, துவேஷத்துக்கு அதாவது வெறுப்புக்கு சமமான அழுக்கு இல்லை, பஞ்சஸ்கந்தங்களுக்கு சமமான துக்கம் இல்லை, சாந்தியை விட மேலான சுகம் இல்லை. இதுல இந்த பஞ்சஸ்கந்தங்கள்ங்கிற வார்த்தை கொஞ்சம் கடினமா இருக்கே, அதுக்கு என்ன அர்த்தம்? பஞ்சஸ்கந்தங்கள்னா நம்மளோட இந்த முழு ஆளுமையும், அதாவது நம்ம உடல், உணர்வுகள், கருத்துக்கள், மனப்பதிவுகள், உணர்வு நிலைன்னு 5 கூறுகளால ஆனதுன்னு புத்தர் சொல்றாரு. ஓகே, இது கேட்க நல்லா இருக்கு. ஆனா இன்னைக்கு வேலை, குடும்பம்னு ஓடிட்டு இருக்கிற ஒருத்தருக்கு நான் வெறும் 5 கூறுகளோட தொகுப்புன்னு நினைக்கிறது நடைமுறைக்கு உதவுமா? நிச்சயமா உதவும். இதை ஒரு காரு உதாரணத்தோட புரிஞ்சுக்கலாம். உடல்ங்கிறது காரோட வெளித்தோற்றம், உணர்வுகள்ங்கிறது இன்ஜின் சத்தம் மாதிரி இன்பம் துன்பம்னு மாறி மாறி வரும். சரி, நாம என்ன பண்றோம்னா இந்த காரே நான் தான் நினைச்சுக்கிறோம். அதனால காருக்கு ஒரு சின்ன கீறல் விழுந்தா கூட நமக்கு வலிக்குது. ஆமா, புத்தர் சொல்றார், நீங்க கார் இல்ல, காரை ஓட்டுறவர். இத புரிஞ்சுக்கிட்டா காரோட பிரச்சனைகள் உங்களை பாதிக்காதுன்னு. இதுதான் பஞ்சஸ்கந்த துக்கத்திலிருந்து விடுபடுற வழி. ரொம்ப தெளிவா இருக்கு.
ஆக முதல் திருடனான ஆசை எப்படி நம்ம கண்ணை கட்டி நிகழ்காலத்தை மறக்கடிக்குதுன்னு பார்த்தோம். ஆனா ஆசைங்கிறது மனசோட விளையாட்டு. நம்ம உடம்பே எனக்கு சக்தி வேணும்னு கேக்கும்போது ஆமா, கவனம் செதறும். அதை எப்படி கையாளுறது? அதத்தான் புத்தர் அடுத்த கதையில விளக்குறாருன்னு நினைக்கிறேன். கரெக்ட். இந்த இரண்டாவது திருடன் ரொம்ப அடிப்படையானவன், தவிர்க்கவே முடியாதவன். அவன் பேரு பசி. பசி. இந்த கதை ஒரு ஏழை விவசாயிய பத்தினது. அவன் புத்தரோட சொற்பொழிவை கேட்கணும்னு ரொம்ப ஆவலா இருக்கான். ஆனா பார்த்தா அவனோட ஒரு மாடு தொலைஞ்சு போயிடுது. ஐயோ பாவம். காலையிலிருந்து மதியம் வரையும் வெயில்ல சாப்பிடாம தண்ணி குடிக்காம அந்த மாட்டை தேடி அலைஞ்சி ஒரு வழியா அதை கண்டுபிடிச்ச கையோட அந்த சோர்வோடையும் பசியோடையும் புத்தரை பார்க்க ஓடோடி வர்றான். அந்த நிலையிலும் ஞானத்தை தேடி வர்றான் பாருங்க. அவனோட ஆர்வத்தை பாராட்டணும். புத்தரும் அதை கவனிக்கிறாரு. அவன் முகத்துல இருந்த ஆன்மீக தாகத்தையும் உடம்புல இருந்த பசியோட வாட்டத்தையும் ஒரே நேரத்துல பாக்குறாரு. அப்போ புத்தர் தான் வாழ்க்கையில முன்ன பின்ன செய்யாத ஒரு காரியத்தை செய்யறாரு. என்ன அது? அவனுக்கு உபதேசம் செய்யறதுக்கு முன்னாடி அவனுக்கு சாப்பாடு வரவழைச்சு கொடுக்கறாரு. அப்படியா? ஏன்? பசியோட இருந்தா ஞானத்தை உள்வாங்க முடியாதா? ஊஷோ சொல்றார், நிச்சயம் முடியாது. பசிங்கிறது உடலோட அவசர தேவை. வயிறு பசியால எரியும் போது ஒருத்தரோட முழு கவனமும் சக்தியும் அந்த பசிய போக்குறதுல தான் இருக்கும். அந்த நேரத்துல நீங்க ஆன்மீகத்தை பத்தி பேசினா அது காதுலயே விழாது. அதனாலதான் புத்தர் சொல்றாரு, பசியை போன்ற பெரிய நோய் இல்லேன்னு. ரொம்ப யதார்த்தமான ஒரு பார்வை. உடற்பசிங்கிற நோய்க்கு மருந்து கொடுத்தாதான் ஆன்ம பசிக்கு மருந்து கொடுக்க முடியும். சரி, அந்த விவசாயி சாப்பிட்டு முடிச்சதும் என்னாச்சு? அவன் சாப்பிட்டு முடிச்சதும் புத்தர் சொன்ன சில வார்த்தைகளை கேட்ட உடனேயே அவன் ஸ்ரோதாபத்தி நிலையை அடைஞ்சிட்டான். ஸ்ரோதாபத்தி, அதுக்கு என்ன அர்த்தம்? ஸ்ரோதாபத்தின்னா ஞான நீரோட்டத்தில் நுழைந்தவன் அர்த்தம். அதாவது ஒரு பெரிய காட்டுல வழி தெரியாம அலைஞ்ச ஒருத்தனுக்கு திடீர்னு சரியான பாதை கண்ணுக்கு தெரிஞ்சா எப்படி இருக்கும்? இப்ப நிம்மதியா இருக்கும். ஆமா, அவன் இன்னும் ஊருக்கு போய் சேரல. ஆனா இப்ப அவனுக்கு தெரியும் இந்த பாதையில போனா நிச்சயம் போயிடலான்னு. அந்த தேடலோட வலி முடிஞ்சிடுச்சு. ஓகே. அந்த விவசாயிக்கும் அப்படிதான். உடற்பசி தீர்ந்ததும் அவனோட ஆன்ம பசிக்கு சரியான வழிய புத்தர் காட்டிட்டார். அவன் சரியான பாதையில கால் வச்சிட்டான். அப்போ புத்தர் சொன்ன போதனை என்ன? பசியே மிகப்பெரிய நோய், சமஸ்காரங்களே மிகப்பெரிய துக்கம். இதை உள்ளது உள்ளபடி அறிந்தவன் நிர்வாணமே மேலான சுகம் என்பதை அறிவான். இதுல சமஸ்காரங்கள்னு ஒரு வார்த்தை வருது. அதுவும் கொஞ்சம் விளக்கமா சொன்னா நல்லா இருக்கும். சம்ஸ்காரங்கள்னா நம்மளோட ஆழமான மனப்பதிவுகள். ஒரு ஈரமான மண்ணுல ஒரு வண்டி சக்கரம் போனா எப்படி ஒரு தடம் பதியுமோ, அதே மாதிரி நம்மளோட ஒவ்வொரு செயலும் எண்ணமும் மனசுல ஒரு தடத்தை பதிய வைக்குது. திரும்ப திரும்ப ஒரே மாதிரி செஞ்சா அந்த தடம் ரொம்ப ஆழமாக்கி ஒரு பள்ள மாதிரி ஆயிடும். அப்போ நாம விரும்பினாலும் விரும்பாட்டியும் நம்ம வண்டி அந்த பள்ளத்துக்குள்ளதான் சுத்தி சுத்தி போகும். சரியா சொன்னீங்க. இந்த பழக்க வழக்கங்களோட சுழற்சி தான் துக்கத்துக்கு காரணம்னு புத்தர் சொல்றார். ஓகே. புத்தர் உடலோட நியாயமான தேவைய மதிக்கணும்னு சொல்றார். பசிக்கு உணவு கொடுக்கணும். ஆனா தேவை பூர்த்தியான பிறகும் பழக்க தோஷத்துல நம்ம தொடர்ந்து சாப்பிட்டா என்ன ஆகும்? இது நம்மள அடுத்த கதைக்கு கூட்டிட்டு போகுது. நம்மளோட மூன்றாவது திருடன், கட்டுப்பாடற்ற பழக்கம். அரசர் பிரசஞ்சித் கதை தானே? ஆமா, அவர் ஒரு பெரிய சாப்பாட்டு பிரியர். அளவுக்கு அதிகமா சாப்பிட்றதால எப்பவும் ஒரு மாதிரி மந்தமா தூக்க கலக்கத்திலே இருப்பார். அவர் புத்தரோட உபதேசத்தை கேட்க போகும்போதும் நல்லா வயிறு முட்டை சாப்பிட்டுட்டு தான் போறார். அங்க போனதும் அவரால கண்ணை திறந்து வச்சுக்க முடியல, தூங்கி வழிய ஆரம்பிச்சிடுறார். புத்தர் இத பார்த்து என்ன சொன்னார்? புத்தர் அவரை கூப்பிட்டு, மகாராஜாவே, இப்படி தூங்கியே வாழ்க்கைய வீணாக்க போகிறீரான்னு கேக்குறார். அதுக்கு அரசர் சாப்பாடு மேல பழிய போடுறாரு. கரெக்ட். நான் என்ன பண்றது, எல்லாம் இந்த சாப்பாட்டால வர்றதுன்னு சொல்றார். இது நாமளும் அடிக்கடி செய்யறதுதான் இல்லையா? நம்ம பழக்கத்துக்கு மத்த விஷயங்களை காரணம் சொல்லுவோம். ஆமா. அப்போ புத்தர் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றார். தவறு சாப்பாட்டோடது இல்ல, உங்களோடது. சாப்பிடும்போது எவ்வளோ சாப்பிடுறோங்கிற விழிப்புணர்வு இல்லாததுதான் பிரச்சனை. ஆனா இது கேக்குற அளவுக்கு சுலபமா இல்லையே. நம்மள பல பேர் மைண்ட்ஃபுல் ஈட்டிங் பத்தி படிச்சிருப்போம். ஆனா ஆபீஸ் டென்ஷன்ல இருக்கும்போது அந்த விழிப்புணர்வை கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டமா தெரியுதே. நீங்க கேக்குறது ரொம்ப சரி. புத்தரும் அதுக்கு ஒரு நடைமுறை தீர்வைத்தான் சொல்றார். அவர் அரசரோட மேக்கப் பலனை பார்த்து, அரசர் சாப்பிடும்போது பக்கத்துல நின்னு ஒவ்வொரு வாய் சோறு எடுக்கும்போதும், மகாராஜாவே இன்னும் ஒரு வாய் குறைவாக சாப்பிடுங்கள்னு ஞாபகப்படுத்துன்னு சொல்றாரு. ஒரு அலாரம் மாதிரி. இது அரசருக்கு கோவத்தை வரவழைச்சிருக்குமே. ஆரம்பத்துல கோவம் வந்தது. ஆனா போக போக அந்த ஞாபகப்படுத்தல் வேலை செய்ய ஆரம்பிச்சது. அவரோட சாப்பாட்டு பழக்கம் கட்டுப்பாட்டுக்குள்ள வந்தது. அளவா சாப்பிட ஆரம்பிச்சாரு. அப்போ உடல் நலமும் தேறி இருக்கும். ஆமா, ரொம்ப சுறுசுறுப்பா ஆனாரு. அந்த மந்த நிலை போயிடுச்சு. சரி, அவர் குணமடைஞ்சு புத்தருக்கு நன்றி சொல்ல வர்றாரு.
அப்போ புத்தர் சொல்ற ஒரு விஷயம் வெறும் உடல் ஆரோக்கியத்தை பத்தினதில்ல, அதுக்கும் மேல. நிச்சயமா புத்தர் சொல்றார், ஆரோக்கியமே மிகப்பெரிய லாபம், திருப்தியே மிகப்பெரிய செல்வம், நம்பிக்கையே சிறந்த உறவினர், நிர்வாணமே மேலான சுகம். இதுல ஆரோக்கியம்னா? இங்கே ஆரோக்கியம்னா வெறும் உடம்புல நோய் இல்லாம இருக்கிறது மட்டும் இல்ல, மயக்க நிலையில, அதாவது விழிப்புணர்வு இல்லாம இருக்கிறது தான் பெரிய நோய். அதிலிருந்து விடுபடுறது தான் உண்மையான ஆரோக்கியம். ஓகே, அந்த மன ஆரோக்கியம் வந்தா திருப்தி தானா வரும். ஆமா, அதுதான் உலகத்திலே பெரிய செல்வம். நாம இதுவரைக்கும் ஆசை, பசி, பழக்கன்னு 3 திருடர்களை பார்த்தோம். ஆனா இதை எல்லாத்தையும் விட சக்தி வாய்ந்த ஒரு திருடர் இருக்கான். நம்மளோட அன்பையே நமக்கு எதிரா பயன்படுத்துற ஒரு திருடன். அவன் பேரு துக்கம். ஆமா, இந்த கடைசி பகுதி ரொம்ப உணர்ச்சிகரமானது. புத்தர் ஒரு நாள் இன்னும் 4 மாதங்கள்ல நான் பரிநிர்வாணம் அடைவேன்னு அறிவிக்கிறார். அதாவது மரணம் நெருங்கிடுச்சுன்னு சொல்றாரு. ஆமா, செய்ய வேண்டியதை செய்யுங்கள்னு சொல்றார். இதை கேட்டதும் பிக்குக்கள் என்ன செஞ்சாங்க? பெரும்பாலான பிக்குக்கள் தங்களோட குரு இனி இருக்க மாட்டாருங்கிற துக்கத்துல கதறியாக ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனா திஸ்ஸருங்கிற ஒரு பிக்கு மட்டும் அவர் மட்டும் அழுகல. அழுகாம, யார்கிட்டயும் பேசாம, கண்ண மூடி அமைதியா தியானத்துல மூழ்கிட்டுறார். எனக்கு இது புரியல. தன் குரு இன்னும் 4 மாசத்துல இறக்க போறாருன்னு தெரிஞ்சா ஒரு சிஷ்யன் எப்படி இவ்ளோ உணர்ச்சி இல்லாம இருக்க முடியும்? மத்தவங்க அவரை சுயநினைவை இழந்துட்டாருன்னு நினைக்கிற அளவுக்கு அவர் அமைதியா இருந்தது கொஞ்சம் கல்லஞ்சக்காரத்தனம் மாதிரி தெரியுது. நீங்க கேக்குறதுல நியாயம் இருக்கு. மத்த பிக்குகளும் அப்படித்தான் நினைச்சாங்க. அவங்க புத்தர்கிட்ட போய் சொல்றாங்க. புத்தர் திஸரை கூப்பிட்டு விசாரிக்கிறார். அப்போ திஸர் என்ன பதில் சொன்னார்? அதுக்கு திஸர் சொல்றார், குருவே, நீங்க இந்த உலகத்தை விட்டு போறதுக்குள்ள நான் ஞானம் அடையணும்னு ஆசைப்படுறேன். அதுதான் நான் உங்களுக்கு செய்யக்கூடிய உண்மையான அஞ்சலி. ஓ, இந்த 4 மாசத்தை அழுகையில வீணாக்கினா அந்த வாய்ப்பை நான் இழந்துடுவேன். அதனாலதான் கிடைச்சிருக்கிற ஒவ்வொரு நொடியும் தியானத்துக்கு பயன்படுத்த நினைக்கிறேன். இதுக்கு புத்தரோட பதில் என்னவா இருந்துச்சு? வச்சிருக்கிறவன் திஸனை போலதான் இருக்கணும். ஆ, அழுது புலம்புறது உங்களோட சுயநலத்தை காட்டுது. ஆனா திஸன் எனக்காக சிந்திக்கிறான், என் போதனையை உண்மையாக்க முயற்சி பண்றான், தியானம்ங்கிற பூக்களால என்ன வணங்குறது தான் உண்மையான பூஜை. ரொம்ப சக்தி வாய்ந்த வார்த்தைகள். துக்கத்துல மூழ்கி நேரத்தை வீணாக்காதீங்கன்னு சொல்றாரு. ஆமா, இந்த நேரத்தை சாதனை செய்ய பயன்படுத்துங்கன்னு சொல்றாரு. அப்பனா அவர் அந்த கடைசி போதனையை சொல்றார், ஏகாந்தத்தின் ரசத்தையும் சாந்தியின் ரசத்தையும் அருந்தியவன் பயமற்றவனாகிறான், தர்மத்தின் அன்பு ரசத்தை பருகி பாவமற்றவனாகிறான். ஆக இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த 4 கதைகளும் நம்மளோட அறியாமையோட 4 முகங்கள். ஆசையால வர குருட்டுத்தனம், வலியால வர கவனச்சிதறல், பழக்கத்தால வர மயக்க நிலை, கடைசியா துக்கத்தால வர மனமுடக்கம். ஆமா, இந்த 4 திருடர்களுக்கும் ஒரே ஒரு எதிரிதான், அது விழிப்புணர்வு. புத்தர் ஒரு மருத்துவர் மாதிரி நம்ம நோய்க்காம மூல காரணத்தை கண்டுபிடிச்சு அதுக்கு விழிப்புணர்வுங்கிற ஒரே மருந்தைத்தான் திரும்ப திரும்ப கொடுக்கறாரு. பிரச்சனைய வெளியில தேடாம நமக்குள்ள இருக்கிற விழிப்புணர்வு குறைபாட்டை சரி செஞ்சா போதும்னு சொல்றார். சரியா சொன்னீங்க. ஓஷோ கடைசியா ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றாரு. புத்தர் வானத்துல இருக்கிற ஒரு கடவுள்கிட்ட கையேந்து சொல்லல, உனக்குள்ளேயே கடவுள் தன்மையை கண்டுபிடிக்கச் சொன்னார்னு. ஆமா, இது யாசகம் கேட்கிற பாதை இல்ல, ராஜாவா மாறுற பாதை. நமக்கு வெளியில எந்த மீட்பரும் இல்ல, நமக்குள்ள இருக்கிற விழிப்புணர்வு தான் ஒரே மீட்பர். நீங்க யோசிச்சு பாருங்க, உங்க வாழ்க்கையோட முக்கியமான தருணங்கள்ல இந்த 4 திருடர்கள்ல யார் உங்ககிட்ட இருந்து நிகழ்காலத்தை திருடுறாங்க? நீங்க அந்த காமத்தால் குருடான மணமகனை போல இருக்கிறீங்களா? இல்ல துக்கத்துல மூழ்கி வாய்ப்ப நழுவ விடுற பிக்குகளை போல இருக்கிறீங்களா? அல்லது தனக்கு கிடைச்ச கொஞ்ச நேரத்தையும் ஞானத்துக்காக பயன்படுத்தின திஸ்ஸரை போல இருக்கிறீங்களா? இந்த திருடர்களை அடையாளம் காண்பதுதான் அவங்க கிட்ட இருந்து விடுபடுறதுக்கான முதல் படி.